السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 ஷவ்வால் மாதம் 29ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆல் ஷேக் அவர்கள் உண்மையான மகிழ்ச்சியின் இரகசியம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனிமையிலும் பகிரங்கமாக இருக்கின்ற போதும் அல்லாஹுவை வழிபட்டு அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள், பயந்து நடந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, தெளிவான வார்த்தைகளை கூறுங்கள். அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக இருக்கின்ற போது யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், உங்களுடைய செயல்களை அவன் சீர்படுத்துவான். வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களது பாவங்களை மன்னிப்பான். வமன் யுத்இல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, யார் அல்லாஹ்வுக்கும் தனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சூரத்துல் அஹ்ஸாபின் 70-71வது வசனங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனது வாழ்விலே ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மன நிம்மதி அடைய வேண்டும், மனம் அமைதி பெற வேண்டும், உள்ளம் அமைதி பெற வேண்டும், உள்ளம் விரிவான ஒரு தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் முயற்சிகள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை அடைந்து கொள்வதற்காக என்னென்ன விடயங்களை அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்பதை நாம் கண்காணிப்போமானால், அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், இன்னல் அபரார லஃபீ நஈம், நிச்சயமாக நல்லவர்கள் சுகபோகத்திலே இருக்கிறார்கள். வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம், கெட்டவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள் என்று அந்த 2 சிறிய வசனங்கள் நமக்கு உருக்கமான ஒரு விடயத்தை கூறுகிறது. நல்லவர்களுக்கு மகிழ்ச்சியும் பாவிகளுக்கு நரகமும் என்ற இந்த செய்தி நாம் மன அமைதி பெற வேண்டும் என்றால், நமது உள்ளம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நேரடியாக சுட்டி காட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வாழ்விலே மிகவும் கசப்பான கஷ்டமான வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை என்றால் ஐஷுல் ஆசீன், பாவிகளுடைய வாழ்க்கைதான் மிகவும் கசப்பான வாழ்க்கையாக இருக்கும். வாழ்விலே மிகவும் மிகவும் பெருமதி மிக்க நறுமணமிக்க வாழ்வு எதுவென்றால், அல்லாஹுக்கு அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளனான அந்த அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக யார் வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வுதான் மிகவும் சிறந்ததாக இருக்கும், மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். இந்த மேற்கூறிய 2 வசனங்களுக்கும் தப்சீருடைய உலமாக்கள் விளக்கம் கூறுகின்ற போது, எனவே மகிழ்ச்சி என்பது வெறுமனே மறுமை மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல, வேதனை என்பது வெறுமனே மறுமை வேதனை மாத்திரம் அல்ல, மாறாக 3 உலகிலும் இன்பங்களை அடைவான், 3 உலகிலும் தண்டனைகளை பெறுவான் என்ற விளக்கத்தை தப்சீருடைய உலமாக்கள் கூறுகிறார்கள். அதாவது உலகத்திலும் மகிழ்ச்சி, மண்ணறையிலும் மகிழ்ச்சி, அதற்கு பின்னால் உள்ள நிரந்தர வாழ்விலும் மகிழ்ச்சி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நேர்மறையாக உலகத்திலும் துன்பம், மண்ணறையிலும் கஷ்டம், மறுமையிலும் துன்பம், இந்த நிலை அனைத்தையும் சாரும் என்ற கருத்தை தப்சீருடைய உலமாக்கள் கூறுகிறார்கள். எனவே நல்லவைகள்தான் எல்லா இடங்களிலும் நமக்கு அமைதியையும் தரும். பாவங்களை தவிர்ந்து கொள்வதுதான் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இன்பம் என்பது நமது உள்ளம் இன்பம் பெறுவதுதான்
உண்மையான இன்பமாக இருக்கிறது. வேதனை என்பது அந்த உள்ளம் வேதனை பெறுவதுதான் கடுமையான வேதனையாக இருக்கிறது. எனவே உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக, உள்ளம் மகிழ்ச்சி பெறுவதற்காக, உள்ளம் விரிவான தன்மையை பெற்றுக் கொள்வதற்காக நல்லவைகள் செய்வதுதான் அதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக அல்லாஹுக்கு வணக்கங்கள் செய்து அவனை நெருங்குவதனூடாக கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது உலகத்திலே எந்த இன்பத்துடனும் அதனை ஒப்பீடு செய்ய முடியாத, அதனை நாம் உதாரணம் கூற முடியாத அளவுக்கு அல்லாஹுவை நெருங்குவதனுடைய இன்பம் மிகவும் உயர்ந்த இடத்திலே இருப்பதை காணலாம். உண்மையிலே ஒரு மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய நெருக்கத்தை பெறுவது, அவனுக்கு வழிபடுவது, அவனை நினைவு கூறுவது, எல்லா நிலையிலும் அவனது கலாமாகிய அல் குர்ஆனுடன் தொடர்பாக இருப்பது என்பது, இவைகள் அனைத்தும் அதனூடாக கிடைக்கக்கூடிய இன்பங்கள், மகிழ்ச்சிகள் என்பது உலகத்திலே எத்துணை இன்பங்களை பெற்றிருந்தாலும் இந்த இன்பத்துடன் ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு அது உச்சகட்ட இன்பமாக, மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இன்பம் எடுகின்ற போது அது எல்லா வகையான இன்பங்களும், எல்லா வகையான ஆசைகளையும் பொதிந்து கொண்டதாக இருக்கிறது. நல்லவர்கள் ஒருவர் கூறுகிறார், இந்த நிலை உலகத்திலே ஒரு மனிதனுக்கு, அதாவது சுவர்க்கத்திலே அவன் எல்லாவித இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த சுவர்க்கவாசிகள் இருப்பார்கள் என்றால் அதுதான் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை என்பதை அவர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது ஆத்மா அமைதி பெறுவது என்பது, உள்ளம் விரிவடைவது என்பது, இது நமது உள்ளம் அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதன் ஊடாகவே தவிர வேறு உள்ளம் விரிவதையும் உள்ளம் அமைதி பெறுவதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்திலே நாம் படைத்தவனுக்கு, எஜமானனுக்கு அடிமை என்பதை, அந்த தௌஹீதை, ஏகத்துவத்தை கலப்பற்ற முறையிலே நிறுவ வேண்டும். அல்லாஹுக்கு வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் கட்டுப்பட வேண்டும். ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அல்லாஹுக்கு வழிபட வேண்டும். சொல் ரீதியாக, செயல் ரீதியாக அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும். அவ்வாறு அமைகின்ற போதுதான் அந்த அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், மன் அமில சாலிஹன் மின் தகரின் அவ் உன்சா, அதாவது ஒரு ஆண் அல்லது பெண் சாலிஹான நல்லமல்கள் செய்கிறார், வஹுவ முஃமின், இறை விசுவாசத்துடன் இருக்கின்ற, முஃமினாக இருக்கின்ற நிலையிலே நல்லமல்கள் செய்கின்ற போது, ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு மனமான வாழ்வை நாம் வாழ வைப்போம், வாழ்வை கொடுப்போம். வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த செயல்களுக்காக மிகவும் அழகான கூலிகளை அவர்களுக்கு கூலியாக கொடுப்போம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் வாக்களிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது கண் குளிர்ச்சி என்பது, உள அமைதி என்பது, நமது ஆத்மா சாந்தமடைவது என்பது எப்போது கிடைக்கும் என்றால், அல்லாஹுக்கு நாம் நமது பணிவுத்தன்மையை, நாம் அல்லாஹுக்கு சரணடைவதை, அல்லாஹின் மீது கொண்டுள்ள அன்பின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துவதோடு மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் முழுமையாக சரணடைவதன் ஊடாகத்தான் கண் குளிர்ச்சி என்பது, உள அமைதி என்பது, ஆத்மா அமைதி பெறுவது என்பது கிடைக்கும். அல் குர்ஆன் கூறுகிறது, அல்லதீன ஆமனு, அதாவது இறை விசுவாசம், முஃமினானவர்கள், வதத்மஇன்னு குலூபுஹும், அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும், பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் ஊடாக முஃமின்களுடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அலா பிதிக்ரில்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் ஊடாக தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இன்னும் ஒரு இடத்திலே, வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களது ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், சும்ம தூபு இலைஹி, அவரிடத்திலே பாவ மன்னிப்பு தௌபா செய்து மீளுங்கள், யுமத்திஅக்கும் மதாஅன் ஹஸனா, அழகான இன்பத்தை உங்களுக்கு சுவைக்கச் செய்வான், இலா அஜலின் முஸம்மா வயுதி குல்லதி ஃபضலின் ஃபضலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்ற சிறப்புகளையும்
இன்பமான வாழ்வையும் அல்லாஹ் வழங்குவதாக அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக மனம் ஆத்மா அமைதி பெறுவதென்பது, உள்ளம் மகிழ்ச்சி பெறுவதென்பது, சந்தோஷம் அடைவதென்பது, ஒரு மனிதன் இன்பத்தை சுவைப்பதென்பது, வாழ்விலே எழுச்சி பெறுவது, அவனுடைய உள்ளம் விரிவடைவது, அல்லாஹுடைய ஒளியை பெற்றுக்கொள்வது, விசாலத்தன்மையை பெற்றுக்கொள்வதெல்லாம் எப்போது முடியும் என்றால், எப்போது சாத்தியமாகும் என்றால், குல்லுஹா லா தஹ்சுலு இல்லா மன்ஹஜில் இலாஹி, அல்லாஹுடைய ஒரு வழிமுறை இருக்கிறது. இவைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அல் குர்ஆன் நமக்கு ஒரு வழிகாட்டியை, ஒரு வழிமுறையை நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதனுடைய விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களது சுன்னாவிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த இரண்டின் மூலமாகத்தான் ஆத்மா அமைதி பெறுவது, உள்ளம் மகிழ்ச்சி பெறுவது, சந்தோஷப்படுவது, இன்பங்களை அனுபவிப்பது, ஒளி பெறுவது, விசாலத்தன்மைகளை பெறுவதெல்லாம் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் காட்டக்கூடிய நிழலிலேதான், வழிகாட்டலிலேதான் பெற்றுக்கொள்ளலாம் என்று நபி அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே சந்தோஷம் என்பது இவ்வாறு அமையும் என்றால், அதே நேரத்தில் அதற்கு மாற்றமானது, அதனை புறக்கணிப்பது, வெறுப்பது, கட்டுப்படாமல் இருப்பது என்பதெல்லாம் கஷ்டங்களின் பிறப்பிடமாக, தீங்குகளின் மறைவிடமாக இருக்கும். புறக்கணிப்பு என்பதுதான் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் கவலைகளையும் ஈட்டித் தரக்கூடிய விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இழிவு பெறுவது என்பது, கேவலம் அடைவது என்பதெல்லாம் எப்போது மார்க்கத்திலே புறக்கணிப்பு, அவைகளை அவமதிப்பது, இவைகளெல்லாம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் வரவழைக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது என்று அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. வமன் அஅரத அன் திக்ரி, எனது திக்ரை யார் குர்ஆனுடைய போதனைகளை புறக்கணிக்கிறார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவர்களுக்கு நாம் நெருக்கமான இறுக்கமான வாழ்க்கையை கொடுப்போம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மறுமையிலே குருடர்களாக எழுப்புவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். மார்க்கத்தை புறக்கணிப்பது என்பது, அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய வழிமுறைகளை புறக்கணிப்பது என்பது நமது மகிழ்ச்சியை நாமாகவே தூரப்படுத்தக்கூடிய, கவலைகளை நாமாகவே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே நாம் மிகவும் கவனமாக புறக்கணிப்பு விடயத்திலே அவைகளை விட்டு ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யார் மார்க்க விடயங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமான கவலையிலும், கவலைகள் சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் உலகத்திலே சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு வெறுக்கப்பட்ட விரும்பத்தகாதவைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். அவர்களிடத்தில் ஏராளமான பண வசதிகள் இருக்கும், ஏராளமான செல்வாக்குகள் இருக்கும். அந்த நிலையில் இருந்தாலும் கூட அந்த பணம், அந்த செல்வாக்கு அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டாது. உலக இன்பம் என்பது நிரந்தரம் கிடையாது. உலகத்திலே அமைதி பாதுகாப்பது என்பது நிரந்தரம் கிடையாது. நெருக்கமான வாழ்வு என்பது எவ்வாறு கிடைக்கும் என்றால், உலகத்திலே கஷ்டப்படுவான், அதற்கு பின்னால் மறுமையிலும் மண்ணறை வாழ்விலும் கஷ்டப்படக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை வரும். அல்லாஹ் அதனை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக இதனை விளக்கக்கூடிய ஒரு விதத்திலே கூறுகிறார்கள். யா பிலால், பிலாலே அகிமிஸ் ஸலாஹ், தொழுகைக்காக நீ இகாமத் சொல்வாயாக. அரிஹ்னா பிஹா, அதாவது தொழுகையின் மூலமாக அமைதி பெறுவதற்கு தொழுகைக்கு அழைப்பு விடுப்பாயாக, இகாமத் சொல்லுவாயாக என்று தொழுகையின் மூலமாக அமைதியை நபி அவர்கள் வேண்டியது நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வணக்கம் என்பது மிகவும் பெருமதியானது. அதில் உள்ளதுதான் தொழுகை. எனவே தொழுகை என்பது அல்லாஹ்வை தொடர்பு கொள்வதற்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு முக்கியமான விடயமா தொழுகை இருக்கிறது. அதிலே அல்லாஹ்வை சேர்ந்து நடப்பது, அல்லாஹ்வை பற்றி அறிவது, அவனை நேசம் கொள்வது, இவ்வாறாக இருக்கின்ற போது உள்ளம் பல சோழிகள் இருந்தாலும் தொழுகையிலே ஈடுபடுகின்ற போது அவன் அமைதி பெறுவான். இதனூடாக அடியானுடைய உள்ளம் அல்லாஹ்வை தொடர்பு கொள்கின்ற போது அந்த அடியானுடைய தொடர்பு அல்லாஹ்வுடைய தொடர்புடன் சேருகின்ற போது அவன் அமைதி பெறுகிறான். அவன் உலகத்திலே நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வை பெறுகிறான். இவைகள் அனைத்தும் உலக இன்பத்துடன் ஒப்பிடுகின்ற போது எந்த விதத்திலும் உதாரணம் கூற முடியாத
அதை ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே இது ஒரு அடியான் அல்லாஹுவை நெருங்குவது, அல்லாஹுக்கு கட்டுப்படுவது, இவைகளெல்லாம் உலகத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஒரு உயர்ந்த இன்பத்தை பெறுவதற்கும் இவைகள் காரணமாக இருக்கிறது. கண் குளிர்ச்சி என்பது, ஆத்மாக்கள் சந்தோஷப்படுவது என்பது, உள்ளம் மகிழ்ச்சி பெறுவது என்பதெல்லாம் தொழுகையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபி அவர்கள் கூறுகிறார்கள், எனது கண் குளிர்ச்சியை தொழுகையிலே ஆக்கப்பட்டுள்ளது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹுடைய தொடர்பை நீங்கள் இறுக்கமானதாக, உறுதியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹை நெருங்குவதனூடாக அமைதியை தேடுங்கள். உலகிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா நிலையிலும் நன்மைகள் பெற்று வெற்றி அடைவீர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கவலைகளை போக்குவது, உள்ளத்தில் உள்ள சஞ்சலங்களை நீக்குவது, உள்ளத்திலே உள்ள எல்லா விதமான கரைகளை அகற்றுவதெல்லாம் அல்லாஹ்வின் பால் நெருங்குவதனூடாகவும் அல்லாஹுடைய இறை திருப்தியை முன்னிலைப்படுத்துவதனூடாகவும் தான் நமது கவலைகள் சஞ்சலங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறைகள் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டும். எல்லா விடயத்திலும் அல்லாஹை முன்னிலைப்படுத்த வேண்டும். அப்போது அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று கவலைகளை நீக்குவதற்கான காரணிகள், முக்கியமான காரணிகள் ஒன்றுதான், நாம் அல்லாஹுக்கு அந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதிலே வலிமை மிக்கவர்களாக, சக்தி மிக்கவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த ஓரிரை கொலை உறுதி பெறுகிறதோ அந்த அளவுக்கு துன்பங்கள் துயரங்கள் நீங்குவதற்கு அவை காரணியாக இருக்கும். அதே போன்று எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்ட வேண்டும். அல்லாஹுடைய திருநாமங்கள் பண்புகளை அறிய வேண்டும். அதே போன்று அல்லாஹுக்கு முழுமையான அன்பை பரம் சாட்ட வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்படுவதனூடாக அல்லாஹுவை நெருங்க வேண்டும். அதே நேரத்திலே படைப்பினங்களுக்கு நம்மால் இயலுமான எல்லா வகையான இஹ்சான் நல்லவைகளை செய்து அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்வான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, இன்பகரமான வாழ்வை கொடுத்து வெற்றியாளர்கள் அவன் ஆகிவிடுவான். அதே நேரத்திலே கவலைகள், துன்பங்கள், துயரங்களை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவான். அல் குர்ஆன் கூறுகிறது, சூரத்து தலாக்கிலே 2வது வசனத்திலே, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹுக்கு அஞ்சி பயந்து தக்வா செய்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களிலிருந்தும் வெளியேறுவதற்கான வழிவகைகளை, வெளியேறும் இடங்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கத்தினூடாக வழிகாட்டியிருக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான், அதாவது நன்மைகளை வரவழைப்பதற்கும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கும் கவலைகளை போக்குவதற்கும் உள்ள விடயங்களில் ஒன்றுதான் அதிகமாக நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே அதிகமாக நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுவோம். உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ரகசியம் தொழுகையினூடாகவும் நமது உள்ளத்தை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக பரம் சாட்டுவதனூடாகவும் தான் அமைந்திருக்கிறது. எனவே நாம் அடியார்கள், நீதான் எஜமான் என்று அல்லாஹுக்கு எல்லா நிலையிலும், சொல்லிலும், செயலிலும், தனிமையிலும், கூட்டாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீதான் எஜமான், நாம் அடியார்கள் என்பதை நேரடியாக பரம் சாட்டுவதனூடாக, அந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதனூடாக அல்லாஹ்வின் மூலமாக அமைதியையும் அன்பையும் பெற்றுக்கொண்ட அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.